ஆத்ம நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் எடுத்திருக்க டாபிக் வந்து டு தி பிகினிங் ஆஃப் த எண்ட் ஆஃப் கர்மா. ஓகே, இந்த சுவாதீய செஷன் வந்து 4 வருஷமா நம்ம நடத்திட்டு வரோம். ஆஹ் ஆங்கிலத்துல இருந்து அப்புறம் இப்ப இந்த வருஷம் நாங்க வந்து இப்ப தமிழ்ல ஸ்டார்ட் பண்ணோம். நான் தமிழ்ல எடுத்த சப்ஜெக்ட் வந்து கர்மா அண்ட் ரீஇன்கார்னேஷன். அது வந்து ஒரு ஹெவி சப்ஜெக்டா இருந்ததை நான் உணர்ந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுத்திருக்கேன். இப்ப வந்து திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த புக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கர்மா அண்ட் ரீஇன்கார்னேஷனும் கம்பேர் பண்ணும்போது இந்த புக்கு வந்து ரொம்ப ஈஸியா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப இருக்கு. ஸோ இந்த புக்கை நீங்க படிக்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு கர்மானா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ பிஃபோர் தட் நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்மாவை பத்தி நீங்க பயப்படவே வேண்டாம். கர்மானா என்ன? பெண்டிங் லெசன்ஸ். நம்ம வந்து இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பல பேருக்கு தெரியாது. ஓகே, இப்ப நம்ம இந்த மெடிடேஷன் இருக்கிறதுனால ஒரு பர்பஸ்க்காக தான் வந்திருக்கோம். நம்மளுக்கு தெரியுது. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், உண்மையான ஆன்சர் என்னன்னா, நம்ம வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு ஒரு லெசனை கத்துக்க நம்ம மறந்துட்டோம். கத்துக்க முடியாம போச்சு. அதனால இந்த ஜென்மத்துல வந்து இந்த உலகத்துக்கு நம்ம வந்திருக்கோம். நம்ம இந்த லெசனை கத்துக்கத்தான். நம்ம அந்த லெசனை மட்டும் கத்துக்க வரல, இந்த லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸ என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்கோம். அதுதான் லைஃப் பர்பஸ். தார்க்கம் சார் சொல்லுவாரு, லைஃப் பர்பஸ் இஸ் டு பி ஹாப்பி. எத்தனை பேர் இதை நம்ம உணர்ந்திருக்கோம்? மெனி ரைட். இப்ப வந்து நீங்க எடுத்து வச்சிருக்க ஸ்டெப் வந்து இந்த கரெக்டான பாதை. நீங்க எல்லாம் மெடிடேஷன்ல வந்திருக்கீங்க. வந்த பிறகு கர்மா இன்னும் நமக்கு வந்து இந்த புக்கு நம்மளுக்கு வந்திருக்குன்னா தட் இஸ் த ரைட் டைம். அப்படிதான் இந்த ஆத்தர் சொல்றாங்க. எப்ப நீங்க ரெடியா இருக்கீங்களோ இந்த புக்கு வந்து உங்க கைக்கு வந்திருக்கு. ஸோ இதை வந்து நான் வந்து ஷேர் பண்ண போறேன் இன்னைக்கு. ஸோ ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு கிளியரா இல்லைன்னா நீங்க வந்து என்னை ஸ்டாப் பண்ணி கேட்கலாம், நான் பதில் சொல்றேன். சரியா? ஸோ இன்னைக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான். அடுத்த வாரத்துல இருந்து சாப்டர் பை சாப்டர் போவோம். அடுத்தது வந்து அடுத்த அடுத்த ஸ்லைட்க்கு போறேன். ஓகே, இங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எல்லாம் ஒரு காலத்தின் விதியால கட்டப்பட்டிருக்கும்னு சொல்றாங்க. இப்ப வந்து இப்ப நம்ம கண்ணை மூடி நம்மள அப்சர்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த வாழ்க்கையின் கர்மாவினாலதான் நான் இங்க வந்திருக்கேன். ஓகே, இத வந்து நீங்க வந்து ராங்கா எடுத்துக்காதீங்க. எல்லாருக்கும் கர்மா கர்மா விளையாடதான் செய்யுது. அவங்க வாழ்க்கையிலும் இருக்கதான் செய்யுது. சோ நம்ம இப்போது என்ன மாதிரி வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்குது, என்ன நடந்திருக்குது, நம்ம வந்து செக் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும். இப்ப வந்து நான் ஒரு பணக்கார வீட்டுல பிறந்திருக்கேன். சோ அப்படின்னா நான் நல்ல கர்ம பலனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு எதிர்மாறாக நான் வந்து ஒரு ஏழை வீட்டுல பிறந்திருக்கேன். அதுல பல சேலஞ்ச் வருது. அப்படின்னா என்னன்னா, நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எங்கேயோ ஒரு இடத்துல நான் தப்பு பண்ணிருக்கேன். அந்த தப்பு கரெக்ட் பண்ணத்தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். ஓகே, சோ கர்மா என்ன செய்யுதுன்னா, அது ஒரு சீட் மாதிரி. நம்ம எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள், உணர்வுகள், ஆற்றல்கள், அதெல்லாத்தான் அதெல்லாம் பேஸ் பண்ணித்தான் அந்த விதைகளை நம்ம போடுறோம். அந்த விதை வந்து நாளாக ஆக அது அதுக்கு நீங்க தண்ணி ஊத்த ஊத்த எப்படி தண்ணி ஊத்துறீங்க? உங்களுடைய எண்ணத்தினால. நல்ல சிந்தனைகள், இப்ப வந்து நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்கள், நல்ல உணர்வுகள் இருந்தா அந்த மரம் வந்து அழகா அழகா பசுமையாக வரும். ஓகே, அத எதிர்மாறாக நீங்க வந்து ஒரு கெட்ட எண்ணம், கோபம், ஜெலசி, அதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா, உங்க உணர்வுகள் வந்து ஃபியர்ல இருந்துச்சுன்னா, பயம், ஆக்ரோஷம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்க என்ன முளைக்கிறீங்கன்னா, அந்த அத ஒரு கெட்ட ஒரு முள்ளு செடியாக தான் நீங்க வளர்ப்பீங்க. சோ அதுதான் அவங்க சொல்றாங்க. சோ எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள், உணர்வுகள், அதத்தான் நம்ம கர்மாவை நிர்ணயிக்குது. கடவுள் வந்து
எனக்கு உன்னை பிடிக்கல, அதனாலதான் நான் கர்மாவை பிரிக்கிறேன் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ஓகே, இந்த கர்மா வந்து நம்ம தான் விதைச்சது. கடவுளுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை நினைச்சுக்கோங்க. எப்ப நீங்க கர்மா விதைக்கிறீங்களோ அதை அறுவடை செய்யறதும் நம்ம தான். ஓகே, சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாழ்க்கை வந்து ரெண்டமா இல்ல. இந்த வாழ்க்கைய நம்ம தான் நிர்ணயிச்சு வந்து பிறந்திருக்கோம். we decided how to where to go, where to we decided. நம்ம தான் நம்ம அம்மா அப்பா சூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம புருஷனை சூஸ் பண்ணியிருக்கோம், நம்மளோட சிப்ளிங்ஸ், அண்ணன் தம்பி எல்லாம் அதெல்லாம் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வாழ்க்கையினோ அந்த ஃபேமிலியில இருக்கிறது தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, that is the best lesson, the best challenge that you're getting because of the karma அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன மாதிரி குடும்பத்துல நம்ம இருக்கிறோமோ, நீங்க சுத்தி பாருங்க என்ன மாதிரி ஆட்கள் உங்க கூட இருக்காங்கன்னு. அவங்க எல்லாம் உங்க கர்மாவின் பிரதிபலிப்பு. சோ அவங்க வந்து நம்ம வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு வரல. இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அவங்க வந்து நம்ம வாழ்க்கையை பாடம் கற்க வந்திருக்காங்க. சோ நம்மளோட வேலை என்ன? we have to decide. ஓகே, இப்ப வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. I was just watching a YouTube. ஒருத்தன் வந்து நல்ல வேலை செஞ்சு நல்ல நல்ல வேலை செய்யறாரு, நல்ல காசு பணம் எல்லாம் சேர்க்கிறாரு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, நடுவுல வந்து நொடிஞ்சு போறாரு. சோ அவருக்கு வந்து ரெண்டு ரெண்டு சாய்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுறேன்னு போகலாம். இல்ல இது ஏதோ ஒரு நாள் ஒரு ரீசன்னால என்னோட வாழ்க்கை எப்படி போச்சு அப்படின்னு நினைச்சு இன்னொரு பாத்திரத்தை சூஸ் பண்ணலாம். சோ இவர் சூஸ் பண்ண பாதை என்னன்னா, திருப்பி அவரோட கிராமத்துக்கு போய் அங்க அவர் ஒரு சின்ன வீடு கட்டி நிலத்தை வந்து உழுது நல்லா இப்ப வாழ்ந்துட்டு இருக்காரு. சோ கர்மாக்கு வந்து நம்மளுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்கும். அந்த சேலஞ்சுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோமோ அதுதான் நம்ம கர்மாவை குறைக்கும் இல்ல கூட்டும். இப்ப வந்து இவர் வந்து கமிட் சூசைட் பண்ணிட்டாருன்னா என்ன ஆகும்? கர்மாவோட பிடியில சிக்கி ஒரு எத்ரிக் வேர்ல்ட்ல போய் அவர் முன்னுக்கும் போக முடியாது, பின்னுக்கும் போக முடியாது. அந்த மாதிரி நிலையில அவர் தவிப்பாரு. ஓகே, அதுதான் உண்மையான செய்தி. இப்ப வந்து இந்த இந்த வாழ்க்கை சூஸ் பண்ணிருக்காரு. என்ன நடந்துருச்சு. இப்ப நான் வந்து என் வாழ்க்கை இப்படி நடக்கிறேன். சோ அந்த மாதிரி செய்யும் போது அவரோட கர்மாவோட இம்பேக்ட குறைக்கிறாரு. சோ இதெல்லாம் புரியுது உங்களுக்கு? ஓகே, நான் ஒன்னும் பார்க்க முடியல, பரவாயில்ல. அடுத்த இது முடிஞ்ச வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு முன்ன ஒரு சின்ன அறிவிப்பு. இது வந்து 40 மினிட்ஸ் தான். இந்த 40 மினிட்ஸ்ல வந்து அது ஜூம் நம்ம கிக் அவுட் பண்ணிடுச்சுன்னா திருப்பி வந்து சேருங்க. அப்புறம் நம்ம டிஸ்கஷன் செய்வோம். ஓகே, கர்மா வந்து லைஃப் வந்து வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு வந்து ஒரு பாடத்தை கற்றுக்குது. அந்த பாடம் மூலமாக நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து குரோ பண்ணுவோம். இல்ல இது என் தலைவிதி, இதெல்லாம் என்னோட விதி அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தேன்னா நான் குரோ பண்ண மாட்டேன், அங்கேயேதான் இருப்பேன். ஓகே, ஸோ இந்த இந்த லெசன்ஸ், இந்த சேலஞ்ச்லாம் நம்மளுக்கு ஒரு லெசனாக வரும். எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் லேர்னிங் லெசன். ஓகே, அது மூலமாக நம்ம வந்து நம்ம ஹீல் பண்ணிக்கலாம், நம்ம குரோ பண்ணலாம். ஞானம் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக நம்ம குரோ பண்ணலாம். அப்புறம் நம்ம சோல் வந்து ஹையஸ்ட் லெவலுக்கு அது குரோ பண்ணும். ஸோ வாழ்க்கையில நடக்கிற எல்லா சேலஞ்சும் ஒரு லெசன் தான். எல்லா லெசனும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வழியை நமக்கு காமிக்குது எப்படி நம்மளோட குரோத்துக்கு நம்ம வேலை செய்யறதுன்னு. அடுத்த ஸ்லைட் வந்து ஓகே, கர்மாவும் நம்மளோட டாமினன்ட் டெண்டன்சி சொல்றாங்க. டெண்டன்சி என்னன்னு அடுத்த லெசன்ஸ்ல பார்ப்போம். இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டெண்டன்சி இஸ் அவர் ஹேபிட்ஸ், நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்மளோட எண்ணங்கள், உணர்வுகள், நம்மளோட நடவடிக்கை, அதுதான் நம்ம டெண்டன்சி. இப்ப நம்ம வாழ்க்கையில இப்ப நீங்களே பாருங்க, உங்களோட என்ன டெண்டன்சி இருக்கு உங்க வாழ்க்கையில? உங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். மத்தவங்க சொல்றதை விட உங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஆத்திரமான டிப்ரெசிங் விமனா இருந்தேன். அதுதான் மை டெண்டன்சி. அந்த டெண்டன்சி இருக்கனால எனக்கு வாழ்க்கை வந்து என்னமோ ஒரு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு அதை எதிர்பார்க்க.
இப்ப வந்து நான் ஒரு நிதானமாக அன்போடு, அன்புனா என்னன்னு கத்துக்கிட்டேன், அக்செப்டன்ஸ்னா என்ன கத்துக்கிட்டேன், வாழ்க்கையை எப்படி பாக்குறதுன்னு என்னோட திங்கிங் பேட்டர்ன் மாறிடுச்சு. the way I think has completely changed. Okay, என்னோட வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நான் கண்ணை மூடி மூச்சை கவனிச்சு ஏன் இது நடக்குது, எதுக்காக எனக்கு நடக்குது அப்படின்னு செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன், செல்ஃப் அனாலிசிஸ் அதெல்லாம் செய்யும் போது இப்ப வந்து என்ன ஒரு சேலஞ்ச் வந்தாலும் ஒரு சந்தோஷமாக ஒரு சிரிச்ச முகத்தோடு என்னால அக்செப்ட் பண்ண முடியுது. ஸோ அதுதான் என்னோட டெண்டன்சி சேஞ்ச் பண்ணிருச்சு, என்னோட தாட்ஸ் சேஞ்ச் பண்ணிருச்சு. அதனால என்னோட ரியாக்ஷன், ஓகே, என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் என்னோட ரியாக்ஷன் சேஞ்ச் பண்ணிருச்சு. அப்ப என்னோட முடிவுகளும் சேஞ்ச் பண்ணுது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது அது வந்து என்னோட வாழ்க்கையில ஒரு நேச்சுரல் திங்கா அது ஹேப்பன் பண்ணுது. ஓகே, ஸோ வாழ்க்கையில பல இன்ஃப்ளூயன்ஸ்கள் பக்கத்துல உள்ளவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்லயே பல பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் எதிர்கொள்றது தான் நம்மளோட சேஞ்ச். நம்ம டெண்டன்சியை சேஞ்ச் பண்றதுதான் நம்ம கர்மாவை வந்து நம்ம ஸ்டாப் பண்றோம்னு சொல்ல முடியாது. கர்மாவை நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்க வந்து அதை குறைக்க முடியும், அந்த தாக்கத்தை குறைக்க முடியும். தலைக்கு வந்தது தலைப்பாகோட போதுன்னு சொல்றாங்களே, அதுதான் நம்ம சொல்றது. ஓகே, ஸோ இந்த டெண்டன்சி பிளஸ் கர்மா நம்மளோட லைஃப் ஜேர்னியை குறிக்குது. ஓகே, ஸோ என்னோட டெண்டன்சி சின்ன பிள்ளையில இருக்கும்போது நான் பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன். ஏன்? என்னோட கர்மானால. ஸோ அந்த கர்மானால நான் அந்த லெசனை கத்துக்கிட்டனால இப்ப என்னோட வாழ்க்கை வந்து ஸ்மூத்தா ப்ரோக்ரஸா போயிட்டு இருக்கு. ஸோ கர்மா என்ன டிசைட் பண்ணுதுன்னா, என்ன மாதிரி சேலஞ்சை நீங்க அக்செப்ட் பண்ணி என்ன மாதிரி சேலஞ்சை உங்களுக்கு கொடுத்தா நீங்க லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்னு கர்மா லார்ட் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் கம்ப்யூட்டர் அது டிசைட் பண்ணும் உங்களுக்கு எப்ப என்ன இடத்துல அந்த கர்மா வந்து உங்களுக்கு தாக்கம், அதோட தாக்கம் எப்படி வருதுன்னு நம்மளுக்கே தெரியாது. அத வர்ற நேரத்தில் வரும். ஓகே, ஓகே, கர்மானா வெறும் நெகட்டிவ் எனர்ஜி மட்டும் இல்ல. கர்மானா சஃபரிங்கும் வரும், டிப்ரெஷன் வரும். அதே சமயத்துல நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு ஜாய், வாழ்க்கையில ஜாயும் வரும், ஹாப்பினஸும் வரும், பணமும் வரும். ஓகே, அதெல்லாம் உங்க கர்மாவை பொறுத்தது. ஸோ என்ன லெசன் உங்களுக்கு வருதோ அந்த லெசனை கத்துக்கிட்டு நம்ம எப்படி க்ரோ பண்றதுதான் நம்மளோட வாழ்க்கையின் பர்பஸ். அதன் மூலமாக நம்ம கர்மாவை நம்ம குறைக்க முடியும். ஓகே, அடுத்தது நம்ம பார்ப்போம். இந்த புக் அதான் சொல்றாங்க, இப்ப நீங்க எல்லாம் இருக்கிறீங்களா, திஸ் இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட். வாழ்க்கையில ஒரு ஆக்சிடென்ட் இல்லைன்னு சொல்றாங்க, எல்லாம் இன்சிடென்ட் தான். நம்ம தான் அதை கணக்கு பண்ணி துல்லியமாக இந்த நேரத்துல நான் இந்த மாதிரி வருவேன், இந்த மாதிரி பாடம் கத்துக்குவேன், இந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு நடக்கும், அதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி வந்ததுதான். ஸோ இந்த புக் உங்க கையில இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னா நீங்க இந்த நாலேஜ என்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ண ரெடியா இருக்கீங்க. என்ன சொல்லுவாங்க, பிள்ளைங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்ப ரெடியா இருக்காங்களோ டீச்சர் வந்து வருவாங்கன்னு. ஸோ இங்க வந்து நானும் இந்த குருவாக வந்து உங்க முன்னுக்கு நிக்கிறேன். நான் மட்டும் குரு இல்ல, உங்களோட ஃப்ரெண்டாகவும் இருந்து இந்த கர்மானா என்ன என்ற ஞானத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். ஓகே, ஸோ விஸ்டம் கம்ஸ் அட் த பெர்ஃபெக்ட் டைம். ஞானம் வந்து அந்த ரைட் டைம்ல வரும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும், பி ஓப்பன். அப்படின்னா உங்க மனக்கதவை திறந்து வைங்க, ஞான கதவை திறந்து வைங்க, பேஷனா இருங்க, ரெடியா இருங்க, இதை நல்லா உள் வாங்கிக்குங்க. ஓகே, கொஸ்டின் இருந்தா கேளுங்க. கர்மாவை பத்தி நம்ம பயப்பட தேவையே இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, ஓகே, நம்ம வந்து புராண கதைலாம் கேட்டிருக்கோம். அந்த புராண கதையில வந்து ஒரு பாம்பை வச்சு பால் கடைவாங்கல, அந்த உலகமே ஒரு அந்த த்ரூ கதை, ஆக்சுவல் ஸ்டோரி எனக்கு தெரியல, பட் சினப்சிஸ் நான் சொல்றேன் உங்களுக்கு. நல்லதும் கெட்டதும், நல்லது வந்து குறையும் போது கெட்டது ஓங்கி நிற்கும் போது அந்த உலகமே ஒரு பிரச்சனையில இருக்கும்போது என்ன செஞ்சாங்கன்னா, ஓகே நம்ம வந்து அந்த பால் கடைஞ்சி அந்த அமுதத்தை நம்ம சாப்பிட்டா அந்த குட் குவாலிட்டிஸ் வந்து மேலோங்கி நிற்கும். அப்படின்னு நினைச்சுதான் அவங்க அந்த பால் கடைஞ்சாங்க. ஸோ அதே மாதிரிதான் இப்ப என்ன நடக்குதுதான், இந்த வாழ்க்கையில வந்து இந்த உலகத்துல வந்து பல சேலஞ்சஸ் பாக்குறோம். இப்ப வந்து நல்லது
குறைஞ்சு நிக்குது, கெட்டது வந்து இப்படி மேல் நோங்கி வருது. ஆனா வாங்க. ஆனா என்ன நடக்குதுன்னா, இப்ப இந்த கான்சியஸ்னஸ் வந்து நம்மளோட உணர்வுகள் வந்து சேஞ்ச் பண்றதுனால நல்லதோ கெட்டதோ இந்த நிலையில நிக்குது. இப்ப வந்து அந்த பால் கடையிறது நடந்துட்டு இருக்குது. சோ அதனால பல மனசுல வந்து மாற்றங்கள் உருவாகி வந்திருக்கு. பல இளைஞர்கள் வந்து ஆஹ் அவங்க திங்கிங், முன்னெல்லாம் வந்து நம்ம வந்து வாழ்க்கை வந்து ஒரு ரேஸ்ன்னு ஓடிட்டு இருந்தோம். நான் நான் சம்பாதிக்கணும், 5 வீடு வாங்கணும், 4 காடி வாங்கணும், ஸ்டேட்டஸோட இருக்கணும், அந்த மாதிரி ஒரு தாட்ல இருந்த மனிதர்கள் மெதுவாக இந்த வாழ்க்கையை பாக்குறாங்க. இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. கரப்ஷன் ஓடுது, பாலிட்டிஷியன் சரியா இல்ல, நல்ல தண்ணி கிடைக்க மாட்டுது, நல்ல சாப்பாடு கிடைக்க மாட்டுது. இதெல்லாம் அவங்க திங்க் பண்ண அதுவும் இல்லாம கோவிட் வந்து எல்லா வந்து நமக்கு நம்ம தலையில வந்து ஒரு பெரிய தட்டு தட்டுடுச்சு. நீங்க எல்லாம் எதுக்குடா வாழ்றீங்கன்னு ஒரு கேள்வி வந்தது அப்ப. ஓகே, ஏன்னா நீங்க வந்து உங்க உங்க மனசாட்சியை விட்டு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களோட உங்களோட தெய்வீக தன்மையை உணராம நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவிட் நம்மளுக்கு நம்மளுக்கு உணர்த்தியது. அதனாலதான் பல பல நம்ம எல்லாம் கோவிட்ல தான் திருந்தின ஆளுங்க. ஓகே, சோ அதனாலதான் நம்ம இந்த லெசனை கத்துக்கிட்டோம். எப்படி நம்ம கத்துக்கிட்டோம்னா மெடிடேஷன் மூலமாக. மெடிடேஷன் நமக்கு என்ன கொடுத்ததுன்னா நம்ம கிளாரிட்டியை கொடுத்தது. அப்புறம் மெடிடேஷன் போக வர 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 நம்ம ஞானத்தை தேடி போறோம். சுவாத்தியாய செஷன், சஜன சங்கத்தி செஷன், அதெல்லாம் செஞ்சோம். நம்ம செஞ்சு நம்மளோட ஞானத்தை நம்ம வளர்த்துக்கிட்டோம். சோ அந்த வளர்க்குற மூலம் இத வந்து இந்த எனர்ஜியை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். இப்ப இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னா, இங்க வரும் குழந்தைகள், குழந்தைகள் சொல்ல மாட்டேன், யங் அடல்ட்ஸ். ஓகே, யங் அடல்ட்ஸ் ஒரு 30-40 வயசுல எல்லாம் உள்ளவங்க, அவங்கெல்லாம் லைஃப வந்து ஒரு கேமாவே பார்க்கல, அவங்க ஒரு ஜேர்னியா பாக்குறாங்க. அவங்க வந்து எனக்கு ஒரு பெரிய வீடு வாங்கணும், பெரிய காடி வாங்கணும்னு அந்த தாட்ஸ்லாம் அவங்களுக்கு இல்ல. ஒரு சின்ன வீடு, ஒரு சின்ன காடி. ஓகே, அந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்க வந்து என்னோட சோல் இவல்யூஷன், நான் சந்தோஷமாக இருக்கணும். இப்ப நான் வேலைக்கு போறேன்னா அங்க நான் சந்தோஷமா வேலை செய்யணும். இப்ப நான் படிக்கிறேன்னா, அந்த காலத்துல அம்மா அப்பா என்ன செய்வாங்கன்னா, நீ டாக்டராகத்தான் ஆகணும், நீ லாயராகத்தான் ஆகணும்னு இந்த இந்த ஊர்ல எல்லா பிள்ளைங்களையும் டாக்டரா லாயரா தான் ஆக்கி வச்சிருக்காங்க. ஆனா அந்த அந்த டாக்டராக படிச்சவங்க எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? என் குடும்பத்துல 9 டாக்டர் இருக்காங்க. அந்த 9 டாக்டர்கள் கேட்கும்போது, நீ ஏமா டாக்டர் படிச்சுன்னா, எங்க அப்பா என்ன போர்ஸ் பண்ணாரு, எங்க அம்மா என்ன போர்ஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி தான் சொல்றாங்க. நான் நல்ல வேலை என் பிள்ளைங்க நான் போர்ஸ் பண்ணல. சோ என் பிள்ளைங்களை அப்படியே விட்டுட்டேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்க படிங்கன்னு விட்டுட்டேன். சோ இப்ப வந்து பிள்ளைங்க, இப்ப உள்ள பிள்ளைங்கிட்ட நீங்க போய் சொல்லி நீ டாக்டர் தான் படிக்கணும்னு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க வேணா படிச்சுக்கங்க, நான் எனக்கு பிடிச்சது படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதுதான் சேஞ்ச். அந்த மாதிரி சேஞ்ச் தான் இந்த உலகத்துல நடந்துட்டு கொண்டு இருக்குது. ஓகேயா? சோ நம்மளோட கோல் என்ன, அவங்களோட கோல் என்ன இருக்குன்னா, குரோ பண்ற கோல், தன் தன்னை வந்து மேம்படுத்திக்கிற கோல். நம்ம சோல் இவல்யூஷனுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து பீஸையும், பீஸ் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் அதை தான் அவங்க பாக்குறாங்க. ஓகே, சோ இதனால என்ன நடக்குதுன்னா, நம்மளோட கான்சியஸ்னஸ் ஷிஃப்டிங், நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்றோம். நம்ம வந்து அந்த வாழ்க்கையில உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கத்துக்கிறோம். அண்ட் தென் இந்த வாழ்க்கையில எது நடந்தாலும் நல்லதாகவே நடக்குது என்ற ஒரு எண்ணம் வருது. அதுவும் இல்லாம ஓகே, இப்ப வந்து எல்லாரும் தன்னைத்தானே பற்றி கத்துக்க முயற்சி பண்றாங்க. அவங்களோட கேரக்டரு, அவங்களோட குணங்கள், அவங்க எப்படிப்பட்டவங்க, அதெல்லாம் அவங்க அலசி ஆராய பார்க்கறாங்க. இங்க இருக்கிற அனைவரும், நீங்க எல்லாம் வந்து அந்த ப்ராசஸ் செஞ்சனாலதான் நீங்க இன்னைக்கு உட்காந்து இதை கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, சோ ரிமெம்பர், லைஃப் இஸ் நாட் கெட்டிங் தேர் ஃபாஸ்ட். பத்ரிஜி சொல்வாரு, இட்ஸ் நவ் ஹவ் இட்ஸ் நவ் ஹவ் யூ ரீச் த டெஸ்டினேஷன், இட்ஸ் த ஜேர்னி தட் மேட்டர்ஸ்னுவாங்க. அப்படின்னா இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போறது வந்து நம்ம கோல்டா இருக்கக்கூடாது, அந்த ஜேர்னி, அந்த பாதை, அந்த ப்ராசஸ், எப்படி போறோம் அதுதான் முக்கியமா இருக்குது. ஓகே, அடுத்தது கர்மிக் எக்ஸ்பீரியன்சஸ். நம்ம வாழ்க்கையில இருக்கிற கர்மா, வாழ்க்கையில நடக்கிற எல்லாம் என்ன செய்யுதுன்னா,
நமக்கு வர கஷ்டங்கள்லாம் நம்மள உட்கார வச்சு சிந்திக்க செய்யுது. ஓகே, அந்த காலத்துல வந்து நம்ம என்ன சொல்றதுன்னா, நான் சொல்லிட்டு இருந்தேன், என் புருஷனாலதான் எனக்கு இந்த பிரச்சனை, என் பிள்ளைங்கனாலதான் இந்த பிரச்சனை, என்னோட 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 வெல்த், எனக்கு இன்னும் என் வெல்த்னாலதான் இந்த பிரச்சனை அப்படின்னு எல்லா பிரச்சனையும் வெளியே தான் நம்ம காமிச்சோம் ஒழிய அது உள்ளுக்கு இருக்குதுன்னு நம்ம ரியலைஸ் பண்ணவே இல்லை. இப்ப நம்ம மெடிடேஷன் பண்ணதுனால அந்த ஒரு தாட் நமக்குள்ள இருக்குது. இந்த வாழ்க்கையை நான் தான் தேடி எடுத்து வந்தேன். என்னை யாரும் புஷ் பண்ணி நீ ஏர்த்ல போய் நீ உன்னோட விளையாட்டை காமின்னு என்னை யாரும் புஷ் பண்ணல. நான் தான் சூஸ் பண்ணேன். நான் தான் சூஸ் பண்ணி எனக்கு இந்த அம்மா வேணும், இந்த அப்பா வேணும், எனக்கு இந்த மாதிரி புருஷன் வேணும், இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து நம்மள சூஸ் பண்றாங்க. ஓகே, இந்த மாதிரி வரும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணி வந்த பிறகு எங்க நொங்கு, எங்க வலிக்குது அங்க வலிக்குதுன்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? முடியாது இல்ல. ஏன்னா இது என்னோட சாய்ஸ். ரிமெம்பர், எல்லாரும் திங்க் பண்ணுங்க, நீங்களாக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க. உங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ணி இங்க வர சொல்லல. ஓகே, சோ அந்த மாதிரி செய்யும் போது, அந்த மாதிரி நம்மளுக்கு நினைப்பு இருக்கும்போது நமக்குள்ளே நம்ம பாக்குறோம், வெளியே பிரச்சனை இல்லை, எல்லா பிரச்சனையும் என் உள்ளுக்கு தான் இருக்குன்னு பாக்குறேன். அந்த பாக்குற மூலம் எனக்குள்ள இருக்கிற வலி, என்னோட இமோஷன், என்னோட அன்ரிசால்வ் இமோஷன், அதெல்லாம் நான் பாக்குறேன். அதை ஒண்ணாக நான் அதை சீர்திருத்துறேன், அதை கரெக்ட் பண்றேன். இந்த மாதிரி செய்யும் போது என்ன நடக்குதுன்னா, என்னோட உடம்பு நலம், உடம்பு நல்ல என்னோட ஹெல்த்தியா இருக்க முடியுது. என்னோட இமோஷனும் என்னால நல்லா இருக்க முடியுது. தட் மீன்ஸ் எப்போதும் ஒரு ஜாய் மூட், என்ஜாயிங் மூட் அதுல இருக்க முடியுது. அப்புறம் இப்ப எனக்கு வந்து ஒரு கஷ்டமான சேலஞ்ச் வந்துச்சுன்னா அதை நான் எப்படி பாக்குறேன்னா, ஓகே, இதனால நான் ஏதோ ஒண்ணு கத்துக்க வேண்டியது இருக்குன்னு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா, ஓகே, ஏன் இந்த மாதிரி சண்டை வருது, எதுக்காக வருது, அது வந்து கான்ஸ்டன்ட்லி வருதா அப்படின்னு என்னால திங்க் பண்ண முடியுது. அது திங்க் பண்ணி, ஓகே, இது நான் எப்படி கையாள முடியும், எப்படி நான் கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நானு எனக்குள்ளே செல்ஃப் அனாலிசிஸ், செல்ஃப் இன்ட்ரஸ்பெக்ஷன் அதெல்லாம் நான் செய்யறேன். ஸோ அந்த மாதிரி நான் செய்யும் போதுதான் அடுத்தது அந்த கர்மாவோட என்ன, நீங்க எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள், உணர்வுகள், ஆற்றல்கள், இந்த நாள்ல வர எனர்ஜி தான் ஒரு பேங்க் மாதிரி இருக்கு. அதான் கர்மிக் பேங்க் சொல்லுவாங்க. அந்த கர்மிக் பேங்க்ல இப்ப எண்ணங்கள் நல்லா இருந்துச்சுன்னா நான் பாசிட்டிவ் டிபாசிட் பண்றேன். எண்ணங்கள் வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா, ஆக்ரோஷமா இருந்துச்சுன்னா, எங்கரா இருந்துச்சுன்னா, ஃபியரா இருந்துச்சுன்னா, அங்க நான் நெகட்டிவ் டிபாசிட் பண்ணிட்டே இருக்கிறேன். அப்போ ஒரு நேரத்துல வந்து இப்ப நான் இந்த உலகத்தை வெக்கேட் பண்ணி போகும்போது என்னோட பேங்க் அக்கௌண்ட் பார்ப்பாங்க, என்னோட கர்மி அக்கௌண்ட் பாக்குறாங்க. நெகட்டிவ் ரொம்ப இருக்கா, பாசிட்டிவ் ரொம்ப இருக்கா, இல்ல பேலன்ஸா இருக்கா? பேலன்ஸா இருந்துச்சுன்னா நான் வேற ஒரு பரிணாமத்துக்கு மூவ் பண்றேன். அப்படி இல்லையா, நெகட்டிவாக பாசிட்டிவாக ரொம்ப ஹையா இருந்தா நான் திருப்பி இங்க தான் வரணும். வந்து என்னோட கத்துக்க வேண்டிய பாடத்தை நான் கத்துக்கிட்டு என்னோட கர்மிக் அக்கௌண்ட்ஸை நான் பேலன்ஸ் பண்ணி தான் போகணும். ஸோ இதனால இந்த வாய்ப்பு வந்து நம்ம ஒரு ஹீலிங் வாய்ப்பா எடுக்கணும், ஒரு வாழ்க்கையை சேஞ்ச் பண்ற வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும், நம்மளோட உண்மையான ஆத்மாவின் இவால்வ்மெண்ட்காக நம்ம வேலை செய்யணும். ஸோ இந்த உணர்வு இருக்கும்போது நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை நம்மளா ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருப்போம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எடுத்துக்கிறோம். என்னோட வாழ்க்கை நான் தான், என் கையில தான் இருக்குது. என்னோட ஹெல்த், என்னோட என்னோட நிம்மதி, என்னோட சந்தோஷம், என்னோட கஷ்டம் எல்லாம் நான் தான் காரணம். எப்ப அந்த உணர்வு நமக்கு வருதோ நம்ம மத்தவங்கள பிளேம் பண்ண மாட்டோம். என்ன நடந்தாலும் நம்ம அத வந்து செட்டில் பண்ண பார்ப்போம், ஹீல் பண்ண பார்ப்போம். ஓகே, நான் ஒரு ஒரு உண்மையை இங்க போட்டு உடைக்கணும். இன்னும் சில பேருக்கு வந்து கஷ்டம் வந்தா நம்ம போய் ஜோசிக்காரை பார்ப்போம், பூசாரிய பார்ப்போம், இந்த பரிகாரம் செய்வோம், அந்த பரிகாரம் செய்வோம். அதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இதெல்லாம் செஞ்ச பிறகும் என்னோட வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை. எப்போது நான் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணணும், எப்ப என்னோட செல்ஃப் இன்ட்ரஸ்பெக்ஷனை பத்தி நானே அனலைஸ் பண்ணணும், ஏன் எனக்கு இது வருது, எதனால வருது, எப்படின்னு என்னோட திங்கிங் பேட்டர்னை நான் மாத்தினனும், அப்பதான் எனக்கு என்னோட வாழ்க்கையில வெளிச்சம் வந்தது. ஓகே, ஸோ
அந்த உண்மை வந்து மற்றவர்கள் உங்களோட வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியாது, மாற்றவும் முடியாது. அதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. சோ எப்ப அந்த தாட் வருதோ, இந்த கர்மாவை நம்ம புரிந்து உணர்ந்து அத நம்ம குறைக்க முயற்சிப்போம். ஓகே, கர்மா இஸ் நாட் அ ஃபாஸ்ட் ஃபியர். அதை பத்தி நம்ம பயப்படவே கூடாது. இட் இஸ் அ கால் ஃபார் ஆக்ஷன். இப்ப ஏதாச்சும் வாழ்க்கையில திருப்பி திருப்பி நடந்துச்சுன்னா அதை நீங்க செக் பண்ணுங்க. அதை செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், இதை வந்து இதை நான் கரெக்ட் பண்ணணும். லேர்னிங், சம் கைண்ட் ஆஃப் லேர்னிங் எனக்கு இருக்குது. அதுக்காக நான் முயற்சி பண்ணி அதை கத்துக்கணும். A chance to take back control of own spiritual journey. என்னோட சோல் ஜேர்னிய நான் தான் பார்த்துக்கணும். குருமார்களோ பூசாரிமார்களோ கடவுளோ என்னோட சோல் ஜேர்னிக்கு உதவி பண்ண போறதில்ல. நான் தான் அதுக்கு வேலை செய்யணும். ஸோ இத்துடன் இதை முடிச்சுக்கொள்றேன். இந்த கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ எவ்ரிவன். எப்படி ஸ்டாப்